Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா the previous year TRB Polytechnic exams உடைய 2012 questions தான் பார்க்க போறோம். So let's see the questions. The threshold effect in demodulator is. So என்ன பண்ணோம் அப்படினா threshold effect அப்படிங்கிறது the rapid fall on output signal to noise ratio when the input signal to noise ratio falls below a particular value. அதாவது ஒரு particular valueக்கு கீழ input signal to noise ratio போகும்போது output signal to noise ratio வந்து rapid வந்து fall ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. Then next question பாருங்க. In a DSB SC double sideband suppressed carrier system with 100% modulation, the power swing is. Power swing என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. So நார்மலா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா the power swing in power saving, the power swing saving in DSB SC, the formula வந்து பாத்தீங்கன்னா 2 divided by 2 plus MA square. So DSB SC suppressed carrier. So அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படினா நார்மலா வந்து we have a different formulas, full carrier, suppressed carrier, அதுக்கு அப்புறம் double sideband suppressed carrier, single sideband suppressed carrier னு இருக்கு இல்லையா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா double sideband suppressed carrier. So the formula அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படினா 2 divided by 2 plus MA square into 100. So modulation 100% அப்படினா MA equal to 1 னு அர்த்தம். So MA equal to 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா you get the answer. So என்ன வருது பாருங்க. So the 2 into 100% divided by 2 plus 1. So for 2 into 2 plus 1, 2 divided by 2 plus 1, 2 by 3. So 2 by 3 அப்படின்னும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது 0.66 வரும் into 100, that is equal to 100 per 66.6%. இது வந்து எதுக்கு DSBSC SCக்கு ஓகேவா. ஸோ ஃபுல் கேரியருக்கு என்ன வரும்னா 33.3 வரும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் கேரியருக்கு சப்ரஸ்டு கேரியருக்கு வரும். சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியருக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 plus MA square divided by 4 plus 2 MA square அப்படிங்கிறது தான் ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இன் த ஜென்ரேஷன் ஆஃப் மாடுலேட்டட் சிக்னல் ஏ வேரக்டர் டயோட் இஸ் யூஸ்டு ஃபார். ஸோ வேரக்டர் டயோட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ வேரக்டர் டயோட் இஸ் யூஸ்டு ஃபார் FM ஜென்ரேஷன் ஒன்லி. ஸோ வேரக்டர் டயோட்னா என்னென்னா இட் இஸ் அ செமிகண்டக்டர் டிவைஸ் whose junction capacitance varies linearly with the applied voltage when the diode is reverse biased. ஸோ நம்ம டயோடில் வந்து ரிவர்ஸ் biased கொடுக்குறப்போ ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி வேரி ஆகும் அப்ளைடு வோல்டேஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது வேரிஸ் லீனியராக வந்து உங்களுக்கு என்ன வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து லீனியர்லி வேரிங் வித் த அப்ளைடு வோல்டேஜ் வென் த டயோட் இஸ் ரிவர்ஸ் பயாஸ்ட். ஸோ அப்போ தான் அதுதான் அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா த ஜென்ரேஷன் ஆஃப் மாடுலேட்டட் சிக்னல் இன் அ வேரக்டர் டயோட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் FM ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் அ மாடுலேஷன் இஃப் மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் modulated signal on AM wave is changed from 0 to 1, the transmitted power is. ஸோ எவ்வளோ வந்து transmitted power இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா the transmitted power in AM wave formula PT is equal to PC into 1 plus MA square by 2. இங்கே என்ன சொல்கிறாங்க the modulation index is changes from 0 to 1. ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது PT is equal to PCன்னு வருது. தென் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது PC into 1 plus 1 by 2, that is 1.5 into PC. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க transmitted power வந்து என்ன சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ transmitted percentage increase in the modulated signal power that is equal to 1.5, அதாவது 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா அந்த வேல்யூ. ஸோ 1.5 PC minus PC divided by PC into 100%. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே PC வந்து 1.5 minus 1 வந்து 0.5. ஸோ 0.5 PC by PCன்னு வரும். ஸோ இட் வில் பி கேன்சல்டு அப்படின்னும் போது 0.5 into 100 50%. ஸோ 50% நமக்கு என்னது டிரான்ஸ்மிட்டட் பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த என்வலப் டிடெக்டர் இஸ் அன் என்ன டிடெக்டர், தட் இஸ் அ அன்சிங்க்ரனஸ் டிடெக்டர். தென் நெக்ஸ்ட் குவாட்ரேச்சர் மல்டிப்ளெக்சிங் இஸ். குவாட்ரேச்சர் மல்டிப்ளெக்சிங் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ scheme where the same carrier frequency is used for two different signals. So it's a main thing. So quadrature multiplexing வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சேம் carrier frequency used for two different signalக்கு சேம் carrier frequency யூஸ் பண்ணுறதா நம்ம என்னது quadrature multiplexing அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். if the transmitted bandwidth is doubled in FM, the SNR is. ஸோ த transmitted bandwidth increase பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் SNR இன்க்ரீஸ் ஆகும்னா increased by 1/4 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ if the
transmitter bandwidth is doubled in FM, the signal to noise ratio is decreased by 1/4. So output SNR of the FM system வந்து என்ன ஃபார்ம்னா S by N that is equal to 3 into del F by F the whole square into Sx into zeta. So sorry, gamma value. So the bandwidth வந்து நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா FM சிக்னலில் 2 into del F plus FM. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா கர்சன்ஸ் ரூல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஷின், so the function of an amplitude limiter in a FM receiver is, so amplitude limiter என்ன பண்ணும் அப்படின்னா it is to eliminate any change in amplitude of the receiver FM signal. So eliminate any change in the amplitude of the receiver signal. அது என்ன பண்ணும், எலிமினேட் பண்ணிடும். அதுதான், that is the answer for the amplitude limiter. லிமிட் பண்ணும் அப்படிங்கிறத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. Then next one, which of the following statement is true is not true of FM. ஸோ நாட் ட்ரூ அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ கேரியர் நெவர் பிகம் ஜீரோ. இப்போ நார்மலாக எஃப்எம் சிக்னலில் வந்து கேரியர் வந்து நெவர் பிகம் ஜீரோ அப்படிங்கிறது தான் தட் இஸ் த நாட் ட்ரூ. அப்போ ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு என்ன? ஸோ கேரியர் பிகம்ஸ் ஜீரோ அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன? ட்ரூ ஆன்சர். ஸோ நெவர் பிகம் ஜீரோ அப்படின்னா தட் இஸ் அ நாட் ட்ரூ ஆன்சர். ஸோ then the next question, in a phase shift SSB method to get a upper sideband, so get a upper sideband. so இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பர் சைட் பேண்ட் வந்து வரும் அப்படின்னா அதுக்கும் கேரியர் வந்து நமக்கு என்ன ஜீரோ ஆகாது. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்பி இதில் வந்து மெத்தட் அப்பர் சைட் பேண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு என்ன கேரியர் நெவர் பிகம் ஜீரோ அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பாருங்கள். ஸோ த சைனசாய்டலி டைம் வேரியிங் வெக்டார் ஃபீல்ட் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2 cos omega t plus 30 degree ax vector plus 2 cos omega t minus 30 degree vector into ay vector is. ஸோ இது வந்து என்ன போலரைசேஷன் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இட்ஸ் எலிப்டிக்கலி போலரைஸ்டு வேவ். ஸோ திஸ் இஸ் தி எலிப்டிக்கலி போலரைஸ்டு வேவ். ஸோ the நார்மலாக ax vector ay vector. ஸோ ax vector ay vector அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா? ஸோ எக்ஸு ஒய், அதாவது இ ஃபீல்டும் ஹெச் ஃபீல்டும் நார்மலாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இட்ஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ பட் இங்கே வந்து நமக்கு இந்த டேரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஏஎக்ஸ் வெக்டாரில் இந்த இருக்குது, இது ஏஒய் வெக்டாரில் மூவ் ஆகுது. ஸோ த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எலிப்டிக்கலி போலரைஸ்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். தென் த நெக்ஸ்ட் கொஷின், எ சாலிட் சிலிண்டரிக்கல் கண்டக்டர் of radius r has a uniform current density I. The magnetic field H inside the conductor at a distance r from the axis of the conductor is. ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இங்கே வந்து த பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன எடுத்துருக்காங்கன்னா இன்சைட் த கண்டக்டர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இன்சைட் த கண்டக்டர் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர், இல்லை ஆன் த கண்டக்டர், இல்லை அவுட் சைட் த கண்டக்டர். ஸோ நமக்கு இந்த 3 டைப்லையும் நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம எந்த லா இந்த சம்மில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் inside a conductor of a radius r is given by the ampere circuited law. ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டட் லா தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஐ நெட், அதாவது நெட் கரண்ட் இந்த சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ then magnetic field due to the infinitely long straight conductor cylindrical wire of radius r and current carrying conductor I at the point distant r from the axis of the wire is given as follow. அதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கண்டக்டரில் வந்து சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டரில் வந்து நம்ம சொல்கிற பாயிண்ட்டு அவுட் சைடில் இருக்கோ, இல்லை வந்து இன்சைடில் இருக்கோ, இல்லை ஆன் த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் இருக்கோ அப்படின்னா நமக்கு 3 ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த இன்ஃபைனட்லி லாங் ஸ்ட்ரைட் சிலிண்ட்ரிக்கல் வயர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த பாயிண்ட் அவுட் சைட் த வயர் அப்படின்னும் போது நமக்கு அந்த பாயிண்ட் நார்மலாக த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். ஸோ அப்போ பாயிண்ட் ஆர் அப்படிங்கிறது வெளியே இருக்குது. ஸோ இட்ஸ் அவுட் சைட் த கண்டக்டர்னா ஆர். ஸோ அதுக்கான மேக்னிடியூட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஐ டிவைட் பை 2 pi r. ஸோ நெக்ஸ்ட்டு அட் எ பாயிண்ட் இன்சைட் த வயர்
ஸோ அப்போது அந்த பாயிண்ட் வந்து என்ன அந்த சிலிண்டருக்குள்ளே வரும். ஸோ அப்போ ஆர் லெஸ் தென் ஆர். ஸோ அதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா μ0 IR டிவைட் பை 4 pi கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அட் எ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஒயர். ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஆர். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும் இந்த வேல்யூ. ஸோ V is equal to μ0 I by 2 pi r. ஓகேங்களா. ஸோ இந்த தான் கேட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அதாவது ஹெச் அதுதான் வந்து நம்ம சம்மில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு த ஃபார்முலா என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஹெச் இஸ் ஈக்குவல் டு B டிவைட் பை μ0. ஹெச் இஸ் ஈக்குவல் டு B டிவைட் பை μ0. ஸோ இங்கே நான் எந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்ம 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ 3 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம எந்த பாயிண்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இன்சைட் த கண்டக்டர். ஸோ இன்சைட் த கண்டக்டர் ஃபார்முலா நமக்கு என்ன inside the conductor formula H is equal to μ0 I R divided by 2 pi R square. So B value போட்டேன். then μ0 value இங்கே substitute பண்ணால் it will be cancelled out. cancel பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருது IR divided by 2 pi R square that is equal to H magnetic field strength. ஓகே. ஸோ இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா we may use the another formula. ஸோ another ஃபார்முலா. ஸோ அந்த ஆம்பியர் சர்க்யூட்டர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம். அதாவது B இன்ட்டு DL. L அப்படிங்கிறது த லென்த்து. ஸோ இங்கே சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ B இன்ட்டு 2 pi R தட் இஸ் ஈக்குவல் டு அந்த சைடு வந்து μ0 இன்ட்டு I இல்லையா. ஆம்பியர் சர்க்யூட்டர்லாம் இன்டெக்ரல் ஆஃப் B டாட் DL தட் இஸ் ஈக்குவல் டு μ0 இன்ட்டு I நெட் கரண்ட் அப்படிங்கிறது சொன்னோம். ஸோ கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன. ஸோ சார்ஜ் டென்சிட்டி current density J is equal to I by A. ஸோ I is equal to JA சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் இங்கே. ஓகேங்களா. ஸோ இப்போது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அப்படிங்கிறது 2 pi r போட்டோம். ஏரியா அப்படின்னும் போது இந்த கிராஸ் செக்ஷன் சிலிண்டருக்கு வந்து pi r ஸ்கொயர். ஸோ அப்போ μ0 J pi r ஸ்கொயர். ஸோ அப்போ B மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற டேர்ம்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா μ0 J pi r ஸ்கொயர் டிவைட் பை 2 pi r. ஸோ r கேன்சல் ஆகிடும், pi கேன்சல் ஆகிடும். ஸோ த ரிமைனிங் டேர்ம் B is equal to நமக்கு என்ன ஆன்சர் வருது μ0 JR டிவைட் பை 2. ஸோ அகைன் யூ சப்ஸ்டியூட் J is equal to I by A. ஸோ I by A அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி இல்லையா. ஸோ கரண்ட் டென்சிட்டி J அப்படிங்கிறது நமக்கு என்ன கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இங்கே I வந்து J is equal to I by A கொடுத்துருக்காச்சு. ஸோ I by A into R divided by 2. ஓகேவா. ஸோ இங்கே I by A தான் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் ஐன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் இங்கே இந்த A இருக்கு இல்லையா. ஸோ இந்த A வேல்யூ வந்து அகைன் யூ சப்ஸ்டியூட் த ஏரியா ஆஃப் த சிலிண்டர் தட் இஸ் 2 pi கேபிட்டல் R ஸ்கொயர். ஸோ அப்போ μ0 IR டிவைட் பை 2 pi R ஸ்கொயர்னு வரும். தென் அதை வந்து நம்ம அகைன் எந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வி சப்ஸ்டியூட் B by μ எப்சிலன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா IR டிவைட் பை 2 pi R ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கான formula procedure. So next question பாருங்க. Solution of Laplacian's equation which are continuous through the second derivative are called. ஸோ அதாவது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெல் ஸ்கொயர் ஃபை தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாப்லாசியன் ஈக்குவேஷன். இந்த டெல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவில் இருந்தது அப்படின்னா ஸோ தட் இஸ் தி ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். லாப்லாசியன் ஈக்குவேஷன் வந்து del square phi is equal to 0. இதை வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா that the functions are harmonic அப்படிங்கிறது சொல்லலாம். Then the next sum. So the equation of a plane wave may be written as எப்படி எழுதலாம்னா so in one dimensional the scalar equation takes from the form. ஸோ இதுதான் வந்து the general form. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா dou square E divided by dou t square minus u square dou square E by dou z square equal to 0. ஸோ இதுதான் நமக்கு என்ன the wave equation. ஸோ இதில் வந்து u is equal to omega by beta சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் இஸ் equal to 1 by root of mu epsilon வேல்யூ அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ the wave equation becomes dou square E divided by dou t square minus 1 divided by mu epsilon. ஏன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 by mu epsilon மட்டும் வரும் into dou square E divided by dou z square equal to 0. ஸோ இதை வந்து இந்த சைட் மைனஸ் நம்ம அந்த சைட் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன வருது. ஸோ dou square ஸோ இந்த டேர்ம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ dou square E by dou t square minus 1 by mu epsilon into dou square E divided by dou z square.
ஸோ இங்கே z இருக்கலாம், x இருக்கலாம், y இருக்கலாம், இட் மே பி எனி வேல்யூ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா dou square ey divided by dou t square that is equal to 1 by mu epsilon into dou square ey divided by dou x square. ஓகேவா? ஸோ this is the plane equation. Then the next sum பாருங்க, for a elliptically polarized wave incident on the interface of a dielectric at a brushless angle, the reflected wave will be. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா the brushless angle அப்படிங்கிறது என்ன, or polarization angle. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா theta is equal to tan inverse of n2 by n1. ஸோ n1 அப்படிங்கிறது the refractive index in the first medium, n2 அப்படிங்கிறது refractive index of the second medium. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து இன்சிடென்ட் ரே அது வந்து நமக்கு விழுது. ஸோ நமக்கு இன்சிடென்ட் ரே இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, இது ரிஃப்ராக்டட் ரே. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இது ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ராக்டட் ரிஃப்ளெக்ஷன் ரே. ஸோ இப்போது நமக்கு அந்த போலரைசேஷன் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. எலிப்டிக்கலி போலரைஸ்டு வே வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஸோ அப்போது நம்ம ரிஃப்ளெக்டட் வே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ தி எலிப்டிக்கலி போலரைஸ்டு. ஸோ பேஸ்ட் ஆன் த brushless angle. ஸோ இப்போ brushless angle அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது ரிஃப்ளெக்டட் ரே இருக்கு இல்லையா, தென் ரிஃப்ராக்டட் ரே இருக்குது. இதுக்கான ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம். ஸோ அப்போது இன்சிடென்ட் ரே அப்போது 90 டிகிரி இருக்கிறப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிளோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா the brushless angle அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ the brushless angle is an angle of incidence at which the light will with a particular polarization is perfectly transmitted. ஸோ இங்கே இந்த ஆங்கிளில் வந்து இப்படி பாஸ் பண்ணும்போது இட்ஸ் ஆல் த ரேஸ். இப்போ வந்து நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து எலிப்டிக்கலி போலரைஸ்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி த டிரான்ஸ்பரண்ட் ஆஃப்டர் த இன்சிடென்ட், இங்கே இன்சிடென்ட் ஆன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ த டிரான்ஸ்மிட்டர் த்ரோ எ டிரான்ஸ்பரண்ட் டைஎலக்ட்ரிக் சர்ஃபேஸ், டைஎலக்ட்ரிக் சர்ஃபேஸை டிரான்ஸ்பரண்ட்டாக கிராஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ராக்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ வித் நோ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இன்சிடென்ட் வேவ் இஸ் parallelly polarized. ஸோ parallelly அப்படின்னும் போது what it is, அது எலிப்டிக்கலி போலரைஸ்டாக இருந்தாலும் இது எலிப்டிக்கலி போலரைஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஸோ ஹியர் த brushless ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்னென்னா theta b that is equal to or theta p is equal to tan inverse of n2 by n1 அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 90 டிகிரின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, the special angle of incidence that produces a 90 degree angle between the reflected ray and the refracted ray, that is called the brushless angle. ஓகேங்களா? ஸோ then the next question பாருங்கள், consider the transmission line of characteristic impedance 50 ohm, let it be terminated at one end by j50 ohm. The VSWR produced by it in the transmission line will be. ஸோ VSWR அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ VSWR ஃபைண்ட் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், we should know the reflection coefficient. ஸோ reflection coefficientக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ZL minus Z0 divided by ZL plus Z0. ஸோ இங்கே ZL வந்து J50, Z0 அப்படிங்கிறது 50 ohm அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, மைனஸ் G50 தென் J50 minus 50 divided by J50 plus 50 அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து the modulus இருக்கணும். ஸோ VSWR ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 1 plus modulus of tau divided by 1 minus modulus of the reflection coefficient. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே. ஸோ இங்கே இந்த ஃபார்முலா எப்படி நம்ம ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு மாடலஸ் எடுத்திங்க அப்படின்னா, ஸோ நமக்கு நார்மல் மாடலஸ் அப்படின்னும் போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு இருந்ததுன்னா அதுக்கு மாடலஸ் எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அட் த சேம் இங்கேயுமே வந்து பாருங்கள், ரூட் ஆஃப் மைனஸ் 50 the whole square ப்ளஸ் 50 the whole square டிவைட் பை ரூட் ஆஃப் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 50 ஸ்கொயர் ப்ளஸ் 50 the whole square, தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு மேலேயுமே கீழேயுமே நமக்கு என்ன சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இட் வில் பி கேன்சல். ஸோ நமக்கு என்ன 1 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த 1 வந்து நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 1 ப்ளஸ் டவு டிவைட் பை 1 மைனஸ் the modulus of reflection coefficient 1 plus 1 divided by 1 minus 1. So 1 minus 1 0. So 2 by 0 infinity. Okay, so then the next question. So a quarter wave transforms a quarter wave transformer matching a 75 ohm source with a 30 ohm load should have a characteristics impedance of. So இப்போ quarter wave அப்படின்னும் போதே you should know this formula. So இது lambda, அதாவது L is equal to lambda by 4 தான் quarter waves. ஸோ அதுக்கான
Z not characteristics impedance என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z not square is equal to Zn into ZL. Zn into ZL. Zn அப்படிங்கிறது input impedance and ZL அப்படிங்கிறது load impedance. ஸோ இல்லையா, ஸோ இங்கே input impedance அப்படிங்கிறது the matching அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ source 75 ohm அதுதான். தென் ZL அப்படிங்கிறது 300 ohm. ஸோ அப்போது Z0 square that is equal to ZL into Zn. ஸோ Zn வந்து 75, ZL அப்படிங்கிறது 300 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 225,000 வருது. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்க ரூட் எடுத்திங்க அப்படின்னா 15 ஆர் 225. ஸோ 150 ohm அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ குவார்டர் வேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா the impedance characteristic impedance ஃபார்முலா என்ன, Z0 square that is equal to Zn into ZL. Okay, then the next sum பாருங்க. So the regenerative mode in a wavelength are characterized by, so regenerative mode னு இருந்தாலே நமக்கு என்ன சேம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ த ரீஜெனரேட்டிவ் மோட்ஸ்க்கு நமக்கு என்ன இருக்குன்னா சேம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். Next sum பாருங்க. A vertical wire of 1 meter length carries a current of 1 ampere at 10 megahertz. The total radiated power is nearly. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹெக்ஸியன் டைபோல்னு கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து த ஸ்மால் ஒரு வெர்டிக்கல் வயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஸோ நார்மலாக வெர்டிக்கல் வயர்னு கொடுத்தாங்கன்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் அ டைபோல். ஓகேங்களா. ஸோ டைபோல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு த ரேடியேஷன் பவர் அப்படிங்கிறது த ஆஃப் வேவ் டைபோலை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆஃப் வேவ் டைபோலை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ த ரேடியேஷன் பவர் வந்து பார்த்திங்கன்னா 73 watts. 73 watts. Why? Because அப்படின்னும் போது ஸோ we are using this formula to find the radiation power. ஸோ அதாவது we consider the என்னது ஸோ த vertical wire வந்து consider as a dipole அப்படின்னும் போது நமக்கு என்ன it is the off wave dipole. Off wave dipoleக்கு வந்து the radiation resistance வந்து 73 ohm. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ 73 ohm. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஐ வேல்யூ 1 ampere. ஸோ 73 into 1 73 watts அப்படிங்கிறது ஆன்சர். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இஃப் த ஹெக்ஸியன் டைபோல் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது த ரேடியேட்டட் பவருக்கு ஃபார்முலா என்ன வரும்னா ஸோ 80 த ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா 80 pi square into dl by lambda the whole square. ஸோ இது ஹெக்ஸியன் டைபோலுக்கான ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸு. ரேடியேஷன் பவர் P is equal to I square into R radiator square. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது the small length வந்து LM, then current I, frequency வந்து 10 megahertz. ஸோ இது வந்து lambda ஃபைண்ட் பண்ணிங்கன்னா C by F. C is equal to 10 power 3 into 10 power 8 divided by F அப்படிங்கிறது 10 into 10 power 6. ஸோ 30 meter அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 80 into 3.14 the whole square into 1 by 30 the whole square. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா you get the radiation resistance that is equal to 0.872 ohm அப்படிங்கிறது வரும். ஸோ பவர் ரேடியேட்டட் அப்படின்னும் போது I square into R இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you get the value 0.87 watts. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The eigenvectors of a real symmetric matrix corresponds to a different eigenvalues are, that is orthogonal. ஸோ நமக்கு ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸுக்குமே ஐகன் வெக்டார் வந்து நமக்கு என்னவாக இருக்காதுன்னா சேமாக இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் ஐகன் வேல்யூஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஐகன் வெக்டார்ஸ் தான் வரும். ஓகேங்களா. ஸோ த ஐகன் வெக்டார்ஸ் வந்து அப்போ நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆர்த்தோகனலாக இருக்கும். Okay, then let's see the next question. The matrix A that is equal to cos theta minus sin theta cos theta s. So இது என்ன matrix அப்படிங்கிறது கேட்குறாங்க. So this is also the orthogonal matrix. So orthogonal matrixக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்ததுன்னா ஸோ தட் இஸ் தி ஆர்த்தோகனல் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ ஏ எழுதிட்டேன். ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ரோவை காலமாக எழுதியாச்சு, காலமாக ரோவாக எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் இது மைனஸ் சைன் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அதே மாதிரி இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம்ட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். ஸோ அப்போது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ 1, இதை ஆட் பண்ணிங்கன்னா 0 வருது, இதை ஆட் பண்ணால் 0 வருது, இதை ஆட் பண்ணாலும் 1 வருது. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் எனக்கு என்ன வருது ஐ அப்படிங்கிறது வருது. ஸோ தி கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். Then the next one வந்து பாருங்கள். a matrix வந்து is a singular if and only if it has
So it has the 0 as an eigenvalue. So that is the answer. So எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் அதை நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. மாடுலஸ் இன் த சென்ஸ் த டிட்டர்மினன்ட். ஸோ இப்போது ஒரு சிங்குலர் அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸுக்கும் ஐகன் வேல்யூஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஓகே, இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டான். அப்போது ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ நமக்கு என்ன வரும், ஏதாவது அந்த ஐகன் வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ 0 அப்படின்னா அப்போ தான் நமக்கு என்ன டிட்டர்மினன்ட் வந்து நமக்கு என்ன 0 அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐகன் வேல்யூ வந்து எனக்கு 1 2 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தேர்ட் வேல்யூ வந்து நமக்கு 0 இருந்தால் தான் மாடுலஸ் ஆஃப் ஏ அதாவது த சிங்குலர் மேட்ரிக்ஸ் இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா. ஸோ அப்போது த ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸும் நமக்கு என்ன 0 தான் வரும் இல்லையா. ஸோ த சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸும் நமக்கு என்ன 0 தான் வரும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ 0 அப்படின்னு வந்தால் அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஐகன் வேல்யூ வந்து 0வாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ எல்லாமே 0வாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு ஐகன் வேல்யூஸும் 0வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மோஸ்ட்டாக நமக்கு ஒரு வேல்யூ ஒரே ஒரு 0 வந்து நமக்கு என்ன 0 ஆனாலே போதும், மற்ற ஐகன் வேல்யூஸ் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ த மேட்ரிக்ஸ் ஹேஸ் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் 0. ஸோ 0 அப்படிங்கிறது ஒரு ஐகன் வேல்யூவாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். தென் த நெக்ஸ்ட் கொஷின், த டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ வெக்டார் r vector equal to xi vector plus yj vector plus zk vector. So it's a very simple thing. The divergence அப்படின்னும் போது it's a scalar quantity, correct? So அப்போ divergence dot r vector that is equal to dou by dou x into x vector plus dou by dou y into y vector plus dou by dou z into z vector. அதாவது coefficient of the I j k வந்து இங்கே நீங்கள் அப்படியே செப்பரேட் பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 1, இது இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 1, எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா we get the value 3. ஓகேங்களா. ஸோ then the next sum, so a system of equation is said to be inconsistent if, ஸோ இன்கன்சிஸ்டன்ட்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா they have the no solution அப்படின்னு வந்தது அப்படின்னா ஸோ அந்த சிஸ்டத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம், inconsistent அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே, then next sum, so the value of integral of minus 5/4 to plus 5/4 sin power minus 4x dx is. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த டேக் த வேல்யூ I that is equal to minus 5 integral of minus 5/2 plus 5 sin power minus 4 into x dx. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்வெர்ஸில் இருக்கிறது கீழே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி minus 5/2 to plus 5/4 2 to 0 to pi/4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 0 to pi/4 1 by sin power 4 into x. ஸோ 1 by sin power 4 அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா we may write in the form of cosecant. ஸோ 2 into 0 to pi/4 cosecant power 4x into dx. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது, 2 into integral of 0 to pi/4 cosecant square x, இன்னொரு cosecant square x வந்து 1 plus cot square xன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ காட் இருக்கு இல்லையா, ஸோ காட் எக்ஸை வந்து இசட்டுன்னு எடுத்துக்கிட்டு ஸோ நமக்கு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வரும், இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஇசட் வரும். ஸோ இந்த வேல்யூவை வந்து இந்த எக்ஸ்பிரஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த லிமிட் அப்படிங்கிறது நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும். ஸோ the -2 integral of 0 to 1 plus z square into dz that is equal to, இப்போ வந்து நம்ம இது dz மாறிடுச்சு எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணும்போது. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக இன்டெகிரேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு z. ஸோ இப்போ -2 1 இன்டெகிரேட் பண்ணால் z ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் z³/3 the limit 1 to 0 to 1 அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், -2 into 1 plus 1/3 that is 4/3. So இதை simplify பண்ணிங்கன்னா -8/3 is the answer. Okay, so then the next question, so if y is equal to log or sin x then dy by dx is, so dy by dx அப்படிங்கிறது சிம்பிள் தான். ஸோ log x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x வரும். அதாவது இப்போ log sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/sin x, அகைன் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ cos x by sin x that is equal to cot x. ஓகேங்களா. ஸோ then the next question, so the probability that a leap year has 53 Sundays is, ஸோ 53 Sundays வந்து எனக்கு வரணும். ஸோ அப்போது நார்மலாக லீப் இயர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நமக்கு எத்தனை டேஸ் வரும், 366 டேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் 52 வீக்ஸ் வரும் ப்ளஸ் 2 டேஸ் அப்படிங்கிறது ரிமைண்டரில் வரும்.
ஸோ அந்த 2 டேஸில் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே வரணும். ஸோ சண்டே தான் 53 சண்டேஸ் வந்து எனக்கு வரணும். ஸோ அது வந்து எந்த பாசிபிலிட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாள் இருக்கு இல்லையா, ஸோ 52 வீக்ஸ் அப்படிங்கிறது 52 சண்டேஸ் வந்துடும். 53 சண்டே வரணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 டேஸில் ஏதாவது ஒரு காம்பினேஷன், ஓகேவா. ஸோ இந்த 2 டேஸ் வந்து மேபி எந்தெந்த காம்பினேஷன்ஸாக இருக்கலாம், சண்டே மண்டேவாக இருக்கலாம், மண்டே டியூஸ்டேவாக இருக்கலாம், இல்லை டியூஸ்டே வெனஸ்டேவாக இருக்கலாம், வெட்னஸ்டே தேர்ஸ்டேவாக இருக்கலாம், தேர்ஸ்டே ஃப்ரைடேவாக இருக்கலாம், ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கலாம், சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்குது, அந்த 2 டேஸை வந்து 7 காம்பினேஷன்ஸாக நம்ம எழுதலாம். ஸோ அந்த 7 டேஸில் எனக்கு சண்டே மட்டும் வரணும் அப்படின்னா எந்த ப்ராபபிலிட்டி, இங்கே ஒரு சண்டே இருக்குது, இங்கே ஒரு சண்டே இருக்குது, அப்போது 2/7. ஸோ த ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு என்ன, 2/7 ப்ராபபிலிட்டி, தட் இஸ் ஈக்குவல் டு 2/7. Then the next sum, for the symmetrical distribution, the coefficient of skewness is 0. skewness வந்து நமக்கு என்ன 0 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ if the distribution வந்து சிமெட்ரிக்காக இருந்தது அப்படின்னா then the mean is equal to the median. ஓகேங்களா. ஸோ அந்த distribution has 0 skewness அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா த மீன் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மீடியன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் த டிஸ்ட்ரிபியூஷன் ஹாஸ் தி 0 skewness. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ த டிரான்சியன்ட் கரண்ட் இன் RLC சர்க்யூட் இஸ் ஆசிலேட்டரி. எப்போ வந்து ஆசிலேட்டரி ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ டிரான்சியன்ட் கரண்ட் RLC சர்க்யூட்னா திஸ் இஸ் RLC. ஸோ த DC வோல்டேஜ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ now apply the KVL to that of the circuit. ஸோ KVL அப்ளை பண்ணிங்கன்னா V is equal to voltage across the resistor அப்படிங்கிறது IR ப்ளஸ் இண்டக்டர் வந்து L into di/dt ப்ளஸ் கெப்பாசிட்டர் வந்து 1/c integral of I of t into dt. ஸோ இதுக்கு லேப்லாஸ் எடுத்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், இதுக்கு லேப்லாஸ் எடுத்திங்கன்னா யூனிட் ஸ்டெப்புக்கு லேப்லாஸ் எடுத்தால் 1/s. ஸோ அப்போ V/sன்றது வரும். தென் I into R வந்து லேப்லாஸ் எடுத்திங்கன்னா R into I of s. தென் டிஃப்ரென்ஷியல் டேர்முக்கு லேப்லாஸ் எடுத்திங்கன்னா S into I of s, L into S into I of s. இன்டெகிரேட் டேர்முக்கு எடுத்திங்கன்னா I of s divided by s. ஸோ C அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மில் எல்லா டேர்ம்லையுமே நமக்கு என்ன காமனாக இருக்குது, I of s காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து வெளியே எடுத்துடுங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா R + SL + 1/sன்னு வரும். ஓகே. ஸோ எனக்கு வந்து நார்மலாக எந்த மாதிரி கொஷின்ஸ் டினாமினேட்டர் இருக்குன்னா S² S அந்த மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த எஸ்ஸும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இந்த கரண்ட் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ I of s மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் இதை கொண்டு வந்தீங்கன்னா V divided by S into R + SL + 1/sன்னு வரும் இல்லையா. ஸோ இந்த டேர்மில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா L அப்படிங்கிறத வெளியே எடுத்துடுறேன், எஸ்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ எஸ்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லை வெளியே எடுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணி S² into L வரும். ஸோ அந்த S² வந்து இட் as a coefficient of 1 அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணணும். அந்த மாதிரி கொண்டு வந்திங்கன்னா ஈஸியாக நம்ம சம் சால்வ் பண்ணலாம். அப்போ V divided by L into R/L S + S² + 1/LC. ஸோ இப்போது இந்த எல்லை வந்து மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா V/L divided by S² + R/L S + 1/LC அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போது செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது S² + 2ζωn S ப்ளஸ் ωn² = 0. ஸோ இதுதான் செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம், we should equate. ஸோ இந்த டேர்ம் தான் நமக்கு என்ன இதுதான். ஸோ நமக்கு நார்மலாக செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது ωn² divided by S² + 2ζωns + ωn² இருக்கும். ஸோ நமக்கு அந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜீட்டா வேல்யூ தென் ωn வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து S² + 2ζωns + ωn² = 0. ஸோ இந்த டேர்மையும் இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்போது நமக்கு இந்த டேர்மில் ωn² இருக்கிற இடத்துல 1/LC இருக்குது. ஸோ ωn வந்து 1/√LCன்னு வரும். தென் 2ζωn இருக்கிற இடத்துல R/L இருக்குது. ஸோ அப்போ ωn வேல்யூ தெரியும், 1/√LC சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த சைடு R/L சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ζ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ டேம்பிங் ரேஷியோ. ஸோ தட் இஸ் R/L into √L/c/2ன்னு வரும் இல்லையா. ஸோ இந்த √Lலையும் இங்கே இருக்கிற √Lலையும் கேன்சல் பண்ணிங்கன்னா the வேல்யூ வந்து R/2 √c/L வரும். ஸோ திஸ் இஸ் தி டேம்பிங் ரேஷியோ. ஸோ அவங்க இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ த சர்க்யூட் இஸ் ஆசிலேட்டரி. எப்போ ஆசிலேட்டராக இருக்கும் அப்படின்னா அண்டர் டேம்ப்டு கண்டிஷனில் இந்த சர்க்யூட் வந்து ஆசிலேட்டரியாக இருக்கும். அண்டர் டேம்ப்டு கண்டிஷன்னா ζ வேல்யூ இஸ் லெஸ் தென் 1. அந்த கண்டிஷன் தான் நமக்கு என்ன த சிஸ்டம் ஷுட் பி ஆசிலேஷன். ஸோ அப்போ ζ = 1 கொடுத்தீங்க அப்படின்னா ζ வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். R/2 √c/L
less than 1. ஸோ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா ஆர் தட் இஸ் லெஸ் தென் 2√L/c. ஸோ இதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே அவன் வந்து ஆசிலேட்டரி அப்படின்னும் போது நம்ம அண்டர் டேம்ப்டுன்னு சொல்கிறோம். ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கிரிட்டிக்கலி டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு அப்படின்னா ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ இப்போ ஓவர் டேம்ப்டுனா ஜீட்டா கிரேட்டர் தென் 1. ஸோ ஜீட்டா கிரேட்டர் தென் 1னா இங்கே ஆர் லெஸ் தென் போட்டோமா, இங்கே கிரேட்டர் தென் போட்டுக்கணும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் டேம்ப்னா ஜீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ ஜீட்டா ஈக்குவல் டு 1னா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஈக்குவல் அப்படிங்கிறது போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ அன்டேம்ப்டு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஜீட்டா வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ ஜீட்டா வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸோ த ஹோல் டேர்ம் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அதை நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.